அந்த இடத்துல விரல விட்டு நோண்டுவாரு. கேரவன்ல கண்ணு முன்னாடி தனுஷ் மேல சுசித்ரா பரபரப்பு புகார். பிரபல பாடகி சுசித்ரா நடிகர் தனுஷ் மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள வச்சிருக்காங்க. அதுல குறிப்பா நடிகை நயன்தாராவோட சமீபத்திய தனுஷ் மீதான புகாருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய விதமா, நடிகை நயன்தாராவோட பதிவுக்கு லைக் பண்ண நடிகைகள் பத்தி தன்னோட பார்வைய பதிவு பண்ணியிருக்காங்க. நடிகைகள் நஸ்ரியா, பார்வதி, அனுபமா பரமேஸ்வரன் இவங்க 3 பேர் மேலயும் நடிகர் தனுஷுக்கு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இருக்கு. இவங்க படங்கள்ல நடிக்கிறப்போ தினமும் படப்பிடிப்பு தளத்துக்கு வந்ததும் நடிகர் தனுஷுக்கு சலாம் போடணும். அப்படி போடல அப்படின்னு தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அவங்களுக்கு தொந்தரவு குடுப்பாரு. ஒரு நடிகை அப்படின்னு கூட பார்க்க மாட்டாரு. ஒரு பொண்ணா அவங்களுக்கு என்ன பிரச்சனை குடுத்தா அவங்க துன்பப்படுவாங்க அப்படிங்கிறது தனுஷுக்கு நல்லாவே தெரியும். இதையெல்லாம் நான் கண்ணு முன்னாடியே பார்த்திருக்கேன். அவர் கை வைக்கிற முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அது கேரவன் தான். எந்த கேரவன் எந்த லட்சணத்துல இருக்கும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். தனுஷ பகச்சு கொள்ளக்கூடிய நடிகைகளுக்கு சுகாதாரமான கேரவன் கிடைக்காது. ஓட்ட உடசலான கேரவன், சிக்குவாடு அடிக்கக்கூடிய கேரவன் தான் கிடைக்கும். தனுஷ் கிட்ட மரியாதையா அவர மதிச்சு நடந்துக்கிட்டா நல்ல வசதியான சுத்தமான கேரவன் கிடைக்கும். நடிகைகள நடிகைகளா பார்க்காம அவங்கள ஒரு பொண்ணா பாவிச்சு எந்த இடத்துல அவங்களுக்கு பிரச்சனை குடுத்தா அவங்க சிரமப்படுவாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல விரல விட்டு நோண்டக்கூடியவர் தான் தனுஷ். அவ்வளவு மோசமான ஒரு நபர் நடிகர் தனுஷ் அப்படின்னு சமீபத்திய பேட்டி ஒண்ணுல நடிகையும் பாடகியுமான சுசித்ரா பரபரப்பு குற்றச்சாட்ட வச்சிருக்காங்க. படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் அது இருக்கும். முன்னணி இயக்குனர் பத்தி கதறக்கூடிய பிரியா பவானி சங்கர். நடிகை பிரியா பவானி சங்கர் சமீபத்திய பேட்டி ஒண்ணுல பேசினப்பதான் தான் தவறவிட்ட 3 படங்கள் பத்தி பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பிரபல இயக்குனர் அவர்கிட்ட எனக்கு 3 பட வாய்ப்புகள் கிடைச்சது. அவரு என்ன சொன்னாரு அப்படின்னா, 3 படங்கள்ல உன்ன ஹீரோயினா ஒப்பந்தம் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அதுல அவரு சொன்ன 3வது கதையில தான் ஹீரோயினுக்கான ஸ்கோப் அதிகமா இருந்துச்சு. மத்த 2 படங்களும் பெரிய படங்கள் அப்படின்னாலும் அதுல ஹீரோயினுக்கு வேலையே இல்ல. அதனால அந்த 2 படங்களும் வேணாம். நான் 3வது படத்துல மட்டும் நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா இல்ல. இது வந்து ஒரு காம்போ ஆஃபர். 3 படத்துலயும் நீங்க ஹீரோயினா நடிக்கிறதா இருந்தா ஓகே. இல்ல அப்டின்னா, ஒரே படத்துல தான் நடிப்பேன் அப்டின்னு சொன்னா, எந்த படத்தோட வாய்ப்பும் கிடைக்காது அப்டின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம அந்த 2 படத்துலயும் ஹீரோயினுக்கு வேலையே இல்ல அப்டின்னாலும், படம் வெளியானதுக்கு பின்னாடி 2 நாட்கள் அத பத்தி பேசுவாங்க. ஆனா படம் ரிலீஸ் ஆகுற வரைக்கும் இந்த படத்தோட ஹீரோயினா பிரியா பவானி சங்கர் நடிக்கிறாங்க அப்டிங்கிற செய்தி உங்களோட சினிமா வாழ்க்கையில ரொம்ப பெரிய மாற்றத்த குடுக்கும். உங்களுக்கான திரைப்பயணத்துல திருப்புமுனையா இருக்கும் அப்டின்னு சொன்னாரு. ஆனா அப்போ எனக்கு அது புரியல. அதனால அவங்க கொடுத்த அந்த 3 பட வாய்ப்புகளையும் நான் தவற விட்டுட்டேன். அப்போ எனக்கு இருந்த புரிதல் அதுதான். ஆனா, இப்போ எனக்கு விஷயம் புரியுது. அத நான் தவற விட்டுருக்க கூடாது அப்படின்னு நெனைக்கிறேன். அந்த 2 படங்களுமே பெரிய ஹிட் படங்கள் அப்படின்னாலும், ஹீரோயினுக்கு அந்த படத்துல வேலையே இல்ல அப்படின்னாலும் கூட, அந்த படத்துல நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு அறிமுகம் எனக்கு ரொம்ப பெரிய திருப்புமுனையா அமைஞ்சிருக்கும். ஆனா, அத நான் தவற விட்டுட்டேன் அப்படின்னு பேசியிருக்காங்க பிரியா பவானி சங்கர்.